ஐயோ, ஏற்கனவே கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்லிட்டு இருந்தாளே, மாப்பிள்ள கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே. நல்ல வாழ்க்கை அமையற நேரத்துல இவ தலையில இவளே மண்ணை வாரி போட்டு பாப்போல இருக்கே. ஐயோ, இவர் வேற கோவமா போறாரு. என்ன நடக்க போகுதோ கடவுளே, நீதான்ப்பா எந்த அசம்பாவிதமும் நடக்காம காப்பாத்தணும். ஐயோ அர்ஜுன், மதியோட அப்பா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இது மதிக்கு உங்களுக்கு இடையில நடக்கிற சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது அவர் காதுக்கு போக வேணாம். நீங்க கொஞ்சம் வெளியே வாங்கல. நான் மதி கிட்ட பேசுறேன், சொன்னா கேளுங்க, வெளியே வாங்க. உங்களால என்ன பேச முடியும் டாக்டர்? அவதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே. நீங்க சொன்னா மட்டும் அவ கேட்டுருவாளா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு ஒண்ணும் வேணாம் டாக்டர். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு பொண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டானே அந்த மகராசன், அதான் மதியோட அப்பா. அவரை பார்த்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு என் முடிவை நானே தேடிக்கிறேன். சார், பேசாம மதியோட அப்பா வர சொல்லுங்க சார். இல்லைன்னா சொன்னதை செஞ்சிருவான் சார். முரட்டு பையன் சார் அவன். மதி, இப்ப என்ன பண்றது? என்ன சொன்னாலும் அர்ஜுன் கேட்க மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் எங்க அப்பாவை வர சொல்லாதீங்க. அவர் என்ன வந்து அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா அவரு என்ன சந்தேகப்படுவாரு. உன்னையும் மகிழையும் கேவலமா பேசுவார். அது ஐயோ, என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. மதி, ஆமா டாக்டர், அவரு வந்தா எல்லாரும் முன்னாடியும் மதிய அடிச்சு அசிங்கப்படுத்திடுவாரு. அதனால அவரை வர சொல்லாதீங்க ப்ளீஸ். சார், நான் மதியோட அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டேன். உன்னை யாரடி கால் பண்ண சொன்னது? எதுக்கு போன் பண்ண? அர்ஜுன் செத்துருவானோன்னு பயந்து போய் போன் பண்ண. இந்த மாதிரி நேரத்துல பெரியவங்களுக்கு போன் பண்ணி சொல்றது நல்லதுதான். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தானே கெட்ட பேரு. ஏய், மதியோட அப்பா வரட்டும் டாக்டர். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மதி, பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம். உங்க அப்பா வரட்டும், பேசிக்கலாம். இல்ல மகள், நான் அர்ஜுன வேண்டான்னு சொன்ன விஷயம் அவருக்கு தெரிஞ்சா எனக்கு கேவலப்படுத்திடுவாரு மகள். அதுக்கப்புறம் நான் வேலைக்கே வர முடியாது.